ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சிப்ஸு வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது. இது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா நம்ம தொட்டுக்கிட்டு சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு நல்ல முத்தின வாழைக்காயாக எடுத்துக்கோங்க. நல்லா டொக் டொக்குன்னு சவுண்டு வரணும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிப்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சையாக இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கத்தியால் நல்லா ஒரு கோடு, ஒரு சின்ன சைஸ் அளவு கோடு போட்டுட்டு கத்தியை உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த தோல் நல்லா வெளியில் உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம உரித்து எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு வாழைக்காய் உரிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம வெள்ளையாக உரித்து எடுத்துக்கணும். வாழைக்காய் தண்ணியில் போடாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கருப்பு வந்துடும். அதனால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நம்ம பொரிக்கும் பொழுது இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றும் பொழுது நமக்கு வாழைக்காய் சிப்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலர் வரும். அடுத்ததாக ஒவ்வொரு வாழைக்காயை நான் எடுத்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வாழைக்காய் நல்லா தொடச்சிட்டு ஈரம் எதுவுமே இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கிறேன். ஈரம் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாழைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து போடும் பொழுது ஒவ்வொன்றா ஒட்டிட்டு கையில் எடுக்க வராது. நம்ம இதுமாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் ரொம்பவே சுலபமாக எடுத்து போட ஈஸியாக இருக்கும். எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து உள்ளே போட்டுடணும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடணும். கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணணும் அப்படின்னா முன்னாடி போட்ட வாழைக்காய் நல்லா முறுமுறுப்பாகவும் பின்னாடி சேர்த்தது சவு சவுன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். உடனடியாக எல்லா வாழைக்காயும் தூக்கி உள்ளே போட்டால் தான் நமக்கு எல்லா வாழைக்காய் சிப்ஸும் நல்லா ஈவனாக மொறுமொறுன்னு வெந்து வரும். வாழைக்காய் தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் அந்த தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் போடும் பொழுது கொஞ்சம் எண்ணெய் சலசலப்பு சவுண்டு கொடுக்கும். ஆனால் அடுத்தடுத்த டைம் மஞ்சள் தண்ணி சேர்க்கும் பொழுது சவுண்ட் அவ்வளோவா வராது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எண்ணெயோடைய பபிள்ஸ் ஃபுல்லாக முழுமையாக குறைஞ்சி நல்லா வாழைக்காய் வெந்து வரும்பொழுது தான் நமக்கு சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா சிப்ஸ் ஒரு இடத்துல மொறுமொறுன்னு ஒரு இடத்துல சவுச்சவுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வெந்து வந்திருக்காது. அது கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த 4 வாழைக்காயுமே நல்லா தேய்ச்சி உள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சு எனக்கு. இது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நமக்கு வாழைக்காய் ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கும் பொழுது இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.